ஜாதகத்த பொறுத்தவரைக்கும் குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. ம். முழுமையான விடயம் என்ன? ஜாதகத்துல குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னா உங்களுக்கு பொதுவாக சொல்லிடுவாங்க. குரு தசை வந்ததுனாலே சூப்பர். குருவுக்கு தான் ராகுவோட கர்மா அப்படின்னு சொல்லுவோம். நிறைய பொன் பொருளை அள்ளி சேர்க்கறது எல்லாமே ராகு. உங்களுக்கு குரு தசை வரப்போகுது அப்படின்னாலே இந்த ராகுங்கிற டிராவலிங் வந்துடும் சொல்லிடுவாங்க. குரு தசை வருது அப்படின்னாலே வெளிநாட்டுக்கு பாஸ்போர்ட் எடுக்கு. ஏன்னா குரு தசையில தான் ராமர் வனவாசம். இப்போ குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னா குருவோட பார்வையில நம்ம இருக்கணும். இதை விட்டு நம்ம பணத்துக்காக வெளியில போகிறது நெகட்டிவ். ஆனா இந்த நெகட்டிவை தான் நாம என்ன சொல்றோம் பாசிட்டிவ் அப்படின்னு. நமக்கு எது தேவையோ பணம் தேவை. உற்றார் உறவினர் எல்லாத்தையும் இழந்து எனக்கு பணம் 1 கோடி ரூபாய் கிடைக்க நான் போயிடுறேன். அப்போ நெகட்டிவ் ஜெயிக்குது. ஆனா பாசிட்டிவ்னா குரு பார்வையில. குரு பார்வைனா குருனா யாரு? உங்களுக்கு வாத்தியாரு டீச்சர்னு சொல்லுவாங்க. ஆனா ஒரிஜினல் குரு அந்த காலத்துல கல்விங்கிறது குருகுலம் பெரிய பெரிய மன்னர்களுடைய பசங்களுக்கும் 8ஆம் ராசி பசங்களுக்கும் பெரிய பெரிய ஆலயங்கள் நடத்தக்கூடிய அவங்க இனத்துகளுக்கும் தான் குருகுலம் இருந்தது. அதுவும் தனித்தனி அவங்கவுங்களுக்குன்னு இருந்தது. நம்ம பாமர மக்களுக்கு இடம் வாங்குறதுக்கு உரிமை சட்டம் கிடையாது. வெள்ளக்காரங்க காலத்துக்கு அப்புறமும் முகலாய பேரரசர் காலத்துக்கு அப்புறமும் ஒண்ணா நடந்தது. ஓகேங்களா? அப்ப அது வரைக்கும் நமக்கு வந்து இருக்கிறதுக்கே இடம் கிடையாது. அப்போ நல்லது கெட்டது அப்படின்னா எங்க எல்லா உயிர்களும் பறவையா இருக்கட்டும் விலங்கா இருக்கட்டும் உங்களுக்கு எந்த ஒரு உயிரினமா இருந்தாலும் தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை தந்தை சொல்மிக்க மந்திரம். குரு ஒரு குழந்தை பிறக்கும் போதே தவம் இருந்து பெக்கிறது தாய். ஒரு குழந்தை பிறந்த உடனே அதுக்காக உழைக்கிறது தந்தை. அப்போ ஜாதகத்துல மேஷத்துக்கு 9ஆம் வீடு குரு வீடு. யாருன்னா அப்பா. அப்போ அப்பா தான் உனக்கு முதல் குருவா இருக்காரு. எப்படி நல்லது கெட்டது சொல்லி கொடுக்குறாரு. உனக்கு வாழ்க்கைக்காக நிறைய விஷயங்களை தன்னுடைய உழைப்பு மூலமா உனக்கு என்ன தேவைங்கிறத அவர் தான் முடிவு பண்றாரு. அதுல குரு உச்சம் எங்கன்னா 4ஆம் வீடு. 4ஆம் வீடுங்கிறது தாய் வீட்டுல குரு உச்சம். ஒரு குழந்தை வயித்துல தணிக்கும் போதே என் குழந்தைக்கு என்னென்ன அறிவை போகட்டணும் நீ எப்படி இருக்கணும்னு அவங்க என்னென்ன விஷயத்த பாக்குறாங்களோ அதெல்லாம் அந்த குழந்தை அப்சர்வ் பண்ணுது. என்னெல்லாம் சாப்பிடுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த குழந்தை உருவாகுது. அப்போ அந்த தாய் தான் அப்பா அம்மா அண்ணன் தம்பி உறவு முறைகளையும் ஒழுக்க நெறிகளையும் முதல்ல சொல்லி தர்றது யாருன்னா அம்மா. அப்போ தந்தையை விட 100 மடங்கு உயர்ந்தவள் தாய் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு குழந்தைக்கு இன்னைக்கும் அரசாங்க ரீதியா ஒரு குழந்தைக்கு வந்து தகப்பனை பிரிஞ்சு வாழ்ந்துரும். தாயை பிரிஞ்சு அது வாழாது. தாயை பிரிஞ்சுன்னா அந்த குழந்தை சீரழிஞ்சு அதனுடைய போக்கு வேற மாதிரி இருக்கும். தாயினுடைய அன்பின் அரவணைப்புல தான் அந்த குழந்தைய மாறும். தந்தையினுடைய கடினமான சொற்கள்லையும் அந்த விஷயத்திலையும் தான் தவறுகளை செய்யாம இருக்கும். அப்போ குருவின் பார்வை அப்படின்னா அன்னையும் பிதாவும் தான் குரு. நீங்க ஒரு சாமி கிட்ட வரம் வாங்கணும் அப்படின்னா ஒரு குரு வேணும். சாமி கிட்ட வரம் வாங்கணும்னா உங்களுக்கு ஒரு குரு வேணும். அப்போ நம்ம வீட்டுல நம்ம முன்னோர்கள் தாய் வழியிலயோ தந்தை வழியிலயோ இறந்தவங்களை இறைவனடி சேர்ந்தார் அப்படின்னு சொல்றோம். உனக்கு ஒரு குருவை எடுத்துக்கிறேன். இப்ப சாய்பாபாவை குருவா எடுத்துக்கிறீங்க. ராகவேந்திரரை குருவா எடுத்துக்கிறீங்க. காஞ்சி பெரியவர்ல இருந்து நிறைய மகான்கள் சித்தர்களை குருவா எடுத்துக்கிறீங்க. உன்னுடைய குலசாமிக்கு தொடர்புடைய குரு யாருன்னா உன்னுடைய அப்பாவும் அம்மாவும். அந்த வழியில உள்ள தாத்தா பாட்டி. உன் தாத்தா பாட்டியை உன் குலதெய்வத்துக்கிட்ட போகும்போது இறைவா அப்படின்னு கும்பிடுறதுக்கு முன்னாடி தாத்தா பாட்டி உன் முன்னோர்களை தாய் வழி தந்தை வழி குலதெய்வத்துக்கு போகும்போது தாத்தா பாட்டிய மனசார வேண்டி எனக்கு அந்த இறைவனிடம் வர வேண்டி கொடுங்க, எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு எனக்கு தீர்த்து கொடுங்க அப்படிங்கும் போது உனக்காக அந்த ஜீவன் அந்த இறைவனிடம் வரம் வாங்கி கொடுக்கும். ஏன்னா இறைவனிடம் அவங்க சென்றுட்டாங்க. ஏன்னா சுடுகாட்டுல சிவன் வாழ்றான் காளி வாழ்றாங்கன்னு சொல்றீங்க. சுடுகாட்டுல தான் சிவனும். அந்த இடத்துல ஹரிச்சந்திரன் இருக்கா அப்படின்னா ஹரிச்சந்திரன் கையெழுத்து போட்டு சுடுகாட்டுக்குள்ள போன ஒரு உயிர் இந்த உடலுக்கு தேவையான எதையும் நாடாது அப்படின்னு கையெழுத்து போட்டு போறாங்க. ஏன்னா ஒரு ஹரிச்சந்திர மகாராஜா எல்லாத்தையும் இழந்து திருப்பி கொடுக்கும்போது எனக்கு அது நிரந்தரம் இல்லை, இதுதான் நிரந்தரம்னு உட்கார்ந்து இருக்காரு. இந்த உலகத்துல அத்தனை ஊர்லயும் ஹரிச்சந்திரன் இல்லாத சுடுகாடு இருக்கு. அப்ப ஹரிச்சந்திரன் தான் அத்தனை உயிர்களுக்கும் குரு. அப்ப அந்த ஹரிச்சந்திர மகாராஜாவை நீ உனக்கு வந்து கோயிலே தெரியல எனக்கு குலசாமியே தெரியல அப்படின்னா உன் பூர்வீகத்துக்கு உண்டான சுடுகாடு தெரியும். இல்ல இந்த ஏரியாவில் இருக்க எந்த சுடுகாடா இருந்தாலும் இருக்கிற இடத்துல சுடுகாடு இருக்கும். அங்க ஹரிச்சந்திரனுக்கு பதில ஒரு கல்லையாவது நட்டியிருப்பான். அங்க போனதுக்கு அப்புறம் தான் தலையை மாத்தி கொண்டு போவான். அங்க போய் 2 வெத்தலை 2 களிப்பாக்க வச்சு ஒரு கற்பூரத்தை ஏத்தி என் தாத்தா பாட்டி கிட்ட இறைவன்ட்டு இந்த வரம் வாங்கி கொடுக்க சொல்லுங்க அப்படின்னா கரெக்டா அது அங்க போயிடும். நமக்கு தேவையான விஷயத்த வாங்கி கொடுக்கக்கூடியது நம் முன்னோர்கள் குரு. அப்போ நீ குருவை தேடி வெளியில தேட வேண்டியதில்லை. அன்னையும் பிதாவும் அப்பா அம்மா தான் முதல் குரு. அந்த அப்பா அம்மா வழியில இருக்கிறவங்க இறைவன் காலுக்கு கீழே. அதனாலதான் இறைவன் பாதம் தொட்டு வணங்க சொல்லுவோம். அப்போ நம் முன்னோர்களை குருவா எடுக்கும் போது அதனாலதான் நிறைய பேர் வந்து தன் முன்னோர்களை வச்சு வணங்கும் போது வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு வெற்றிக்கு போறதுக்கு காரணம் என்னன்னா
அவர்கள் குருவாய் இருந்து உன்னை வழி நடத்துகிறார்கள். இறைவனா ஒருபோதும் ஆக முடியாது. ஏன்னா மானிட பிறவி என்பது மறுபிறவி எடுத்துரும். அது வரைக்கும் அவங்க இருக்கக்கூடிய இடம் இறைவன். நாம இறைவன்கிட்ட போகணும்னா அதுக்கு சாவணும். அப்போ நாம ஒரு விஷயத்துல ஜெயிக்கணும்னா நம் முன்னோர்களை குருவா முதல்ல மதிக்கணும். குருவா. அப்போ எனக்கு ஒரு பவர் இருக்கு அப்படின்னா எங்க அப்பாவுக்கு தாத்தா சாமியானார். அப்போ எங்க அப்பாவுக்கு அப்பா தாத்தா, தாத்தாவுக்கு அப்புறம் அவர் எனக்கு தாத்தா, அதுக்கப்புறம் எங்க அப்பா, இப்படி பல ஜீன்கள் கடந்து எனக்கு வந்திருக்கு. 3வது தலைமுறையினோட அணுக்கள் என்கிட்ட இருக்கும்போது நான் அவரை குருவா எடுக்கிறேன். அப்போ அவரு அடுத்த பிறவி எடுக்கிறதுக்கு முன்னாடி இல்ல என் தாத்தாவை நான் குருவா எடுத்துடுறேன். இப்படி என் முன்னோர்களை நான் குருவா நினைக்கும் போது என் குலதெய்வத்தினிடம் இருந்து எனக்கு தேவையான வரத்தை எளிமையாக எனக்கு வாங்கி கொடுத்துட்றாங்க. நான் போராட வேண்டியது இல்லை. எனக்காக அந்த இறைவனிடம் மன்றாடி, இப்ப நீ இன்னொரு குருவை எடுத்துக்கிற 100 பேத்துல ஒருத்தருக்கு தொடர்ந்து வரான்ப்பா அப்படின்னு அவர் வாங்கி கொடுக்கலாம். நம்ம குலசாமியை பார்த்து அவர் வாங்கி கொடுக்கிறது வேறொருவர் வாங்கி கொடுவதற்கும் என் குடும்பத்தில் உள்ளவர்கள் வாங்கி கொடுக்க வித்தியாசம். அப்போ ஜாதகத்திலேயே குரு தந்தை, குரு உச்சம் தாய். அப்போ என் முன்னோர்கள் அந்த வழியில அவங்களுக்கு குரு. அப்போ அவர்கள் என் நலனில் மிகுமையான அக்கறை கொண்டவர்கள். அதனால என் முன்னோர்களை குருவாய் பாவித்து இறைவனை வழிபடும் போது எனக்கு கிடைக்கக்கூடிய அந்த இன்பம் தங்களுக்கும் கிடைக்கணுங்கிறதுக்கு தான் இந்த பதிவு. அப்போ குரு என்பது, குரு பார்க்க கோடி நன்மை என்பது நம் தாய் தந்தை, நம் முன்னோர், நம் குலதெய்வம், நம் தாய் வழி தந்தை வழி தெய்வம். அதாவது தாய் வழி குலதெய்வமும் தந்தை வழி குலதெய்வத்திடமும் வரத்தை வாங்கி தரக்கூடிய நம் முன்னோர்களை குருவா எடுத்தோம்னா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும். அப்போ குரு பார்க்க கோடி நன்மைனா அன்னையும் பிதாவும் முன்னேறி தெய்வம் தான் குரு. சூரியன் இல்லைன்னா இந்த உலகத்துல வெளிச்சம் இல்லை. சூரியன் தான் அப்பா. அப்பா இல்லைன்னா நான் உருவாக வாய்ப்பே இல்லை. சந்திரன் தாய் இல்லைன்னா நான் உருவாகிறதுக்கு என் உடலுக்கு உருவம் கொடுத்தது தாய். இந்த பிரபஞ்சத்துல சூரியன் இல்லைன்னா எந்த உயிர்களுக்கும் உயிர் கிடையாது. சந்திரன் இல்லைன்னா இந்த பிரபஞ்சத்துல யாருக்கும் உருவம் கிடையாது. சூரியனும் சந்திரனும் இல்லைன்னா இந்த பிரபஞ்சத்துல எந்த உயிர்களுக்கும் உருவமோ உயிரோ இல்லை. அதே மாதிரி சூரியன் இல்லைன்னா இந்த உலகம் இருள் சூழ்ந்துரும். தாயும் தந்தையும் இல்லைன்னா நாம இந்த பூமிக்கு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. நம்மளுக்கு இந்த உயிரையும் உருவத்தையும் கொடுத்த நம் முன்னோர்களை நம்ம நன்றி விசுவாசத்தோடு வணங்கும் போது நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். சிவனும் சக்தியும் சேர்ந்தால் இந்த வாழ்க்கையில் இந்த உலகத்துல மிகப்பெரிய சக்தி. அந்த சக்திக்கு மிஞ்சினது உலகத்துல எதுவுமே கிடையாது. பிளானட்ஸ்லயும் சூரியன் சந்திரன் இல்லைன்னா ஒண்ணுமே கிடையாது. அப்போ நம் தாய் தந்தை தான் முதல் குரு. தாய் தந்தை வழியில உள்ள முன்னோர்கள் ஆதி குரு. அதுக்கும் முன்னோர்கள் மூலகுரு. அத்தனை பேரும் இறைவன் பாதத்துல இருக்காங்க. உங்களுக்கு வேண்டிய வரம் வேணும்னா முன்னோர்களை குருவா பாவீங்க. வாழ்க்கை